நம் உறவினர் அனைவருக்கும் வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். ராம ராம ஜெய ராஜா ராம், ராம ராம ஜெய சீதாராம். திருச்சியிலிருந்து மாலதி பேசுகிறேன். தலைப்பு: ஸ்ரீராமர் இருக்கும் இடமே அயோத்தி. சுமித்திரையின் வார்த்தைகள்: தம்பியாக அல்ல, தொண்டனாக செல். ராமன் 14 வருஷம் வனவாசகம் போனதை அறிந்த பரதன் வேதனை அடைந்தார். அண்ணனாக ராமனுடன் வனத்திற்கு சென்று இருக்க வேண்டுமென்று பரதன் நினைத்தார். சுமித்திரை மகனிடம் சொன்னார், தம்பியாக அல்ல, தொண்டனாக செல். இதன் பொருள், ராமனிடம் தம்பியாக சென்று உணர்ச்சியை வெளிப்படுத்த வேண்டாம். அதற்கு பதிலாக அண்ணன் தொண்டனாக சென்று சேவைக்காக உன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த வார்த்தைகள் பரதனின் உள்ளத்தில் தத்தம் செய்தனர். பரதன் அண்ணனின் தொண்டனாக இருக்க வேண்டும் என்பதை தனது கடமையாக உணர்ந்தார். இதன் மூலம் சுமித்திரையின் அறிவு மற்றும் பரதனின் ராம பக்தியும் வெளிப்படுத்துகின்றன. நீர் உள எனில் உளம் மீனும் நீளமும் என்றான் லட்சுமணன். ராமன் வனவாசத்துக்கு செல்லும் போது சீதா மற்றும் லட்சுமணனும் அவனுடன் சென்றனர். அப்போது ராமனுக்கு அயோத்தி இயங்கியது. ஆனால் லட்சுமணன் ராமனை உற்சாகப்படுத்தி, நீ ராமனாக இருந்தால் எங்கு சென்றாலும் அது அயோத்தியே. கானகமே மிக விரும்பி நீ போகின்றாய். நீ துறந்த வளநகரை நான் துறந்து வானகமே போகின்றேன். தசரத மகாராஜா ராமனை வனவாசகத்துக்கு அனுப்பிய பின் அவனுடைய மனநிலையில் ஒரு பேரழிவு ஏற்பட்டது. தசரதன் தன் மகன் ராமனை இழந்த துயரத்தில் மூழ்கி வேதனையில் வாழ்க்கையை முடித்து கொண்டார். இது போன்ற கருத்துக்கள் ராமாயணத்தில் உள்ளது. எனவே ராமன் இருக்கும் இடமே அயோத்தி. நன்றி, வணக்கம்.